இன்னொரு பிரச்சனை இப்போ என்னடா நல்ல டீச்சர்ஸ் ஆகிக்கிற ஒரு நல்ல ஒரு க்ரீம் ஒன்று எடுத்து வந்திருக்கா சார். நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த ஐ நோ எவ்ரி திங் நான்டா இன்றைக்கும் படித்தேன். சரியா, இதை படித்தது இன்றைக்கு தான். ஐ நோ எவ்ரி திங், எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி போனால் அப்படி மனசு சொல்லும். ஒரு ஃபிசிக்ஸ் சாருக்கு நினைக்கும் அப்படித்தான், ஒரு கெமிஸ்ட்ரி சாருக்கு அப்படித்தான். அதில் நான் தான் இப்படி அந்தந்த துறையில் உள்ளவங்க அதுதான். நான் ஒரு சைக்காலஜிஸ்டா நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். இதுக்கு வார்னிங் சிக்னல் ஒன்று போட்டிக்கிறேன். நான் சொன்னேன் இன்றைக்கு படித்தேன்னு சொல்லுவேன், வார்னிங் சிக்னல் ஒன்று போட்டேன். ஓவர் கான்ஃபிடென்ஸ். பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியா, சாருக்கு ஒன்றும் தெரியா, அவருக்கு ஒன்றும் தெரியா, எனக்கு தான் எல்லாம் தெரியும். இது நீங்கள் திருப்பி டவுனுக்கு போகிறதுக்கு முதலாவது அறிகுறி. இப்படி யார் நினச்சிங்கண்டா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிங்கண்டா நீங்கள் பள்ளத்துக்கு போகிறீங்கன்னு நீங்கள் ஒரு நாள் முன்னேறும். சரியா, ஏன் முன்னேறலாண்டா என்ன, உதாரணத்துக்கு ஐ கோட் 10 MBA MBA ML PhD. அப்போ என்ன நடக்குதுன்னா இதுக்காக நான் படிக்க போகிறேன் இல்லை. இப்படி ஒருத்தர் யோசிச்சது இதுக்காக போகிறேன். ஐ நோ ஹவு டு பிளான், எனக்கு சொல்லி தரணுமா? நான் தானே எம்எட் முடிச்சிக்கேன், நான் தானே PhD முடிச்சிக்கேன். ரிஃப்ளெக்ஷன் எனக்கு சொல்லணுமா? நான் தானே பிஎட் முடிச்சிக்கேன். ஐ நோ ஹவு டு டூ, எனக்கு தெரியும் எப்படி செய்கிறது. இந்த எங்களை கூப்பிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு எஸ்பிடிடி ஒன்று தேவையா? எங்களுக்கு தானே நாங்கள் வகுப்பாடு செய்கிறது சொன்னால் சார் ஓடுவார். ஐ நோ ஹவு டு டூ, எனக்கு தெரியும் இதை எப்படி செய்கிறது. ஐ நோ லோட், எனக்கு தானே எந்த வகுப்பில் உள்ள விஷயம்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு செல்ல வராங்க. ஏன்னா ஐ நோ ஹவு டு லேர்ன், எனக்கு தெரியும் எப்படி படிக்கிறது. ஹவு நோ ஹவு டு டீச், எனக்கு தெரியும் எப்படி படிப்பிக்கிறேன். அவன் எப்படி படிக்கிறான்னு தெரியும், எனக்கு எப்படி படிப்பிக்கிறான். இப்படி போனீங்கண்டா வார்னிங் சிக்னல். ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிட்டவங்க. நீங்கள் முன்னேறதுல சமூகம் முன்னேறதுக்கு ஒரு அறிகுறியும் இல்லை. என்ன நான் சொன்னேன் இன்றைக்கி நான் படித்தேன்னு சொன்னேன். ரைட், இப்படி போகாமல் தான் நல்லா.